வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சிம்பிள் ஹெல்த் ஹேபிட் பற்றி டீட்டெயிலா பேச போறோம். அதுதான் ஊற வைத்த பாதாம் பருப்பு. காலை எம்டி ஸ்டொமக்ல 5 பாதாம் சாப்பிட சொல்றாங்க. மெமரி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன பெனிஃபிட் இருக்கு? ஏன் இதை ஊற வச்சு சாப்பிடணும்? எவ்வளவு சாப்பிடலாம்? அப்படின்னு இந்த வீடியோல நம்ம எல்லாமே கிளியரா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாதாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூட்ரிஷன் ரிச் நட்னு சொல்லலாம். இதுல ஹெல்த்தி ஃபேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, விட்டமின் இ இருக்கு, மெக்னீசியம் மாதிரி நியூட்ரிஷன்ஸும் இருக்கு. ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலும் பாடிக்கு நல்ல எனர்ஜி தரக்கூடிய ஒரு நட்ஸா இருக்கு. இந்த பாதாம் பருப்பை ஊற வைக்கிறதால ஸ்கின் சாஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஊற வச்சு சாப்பிடும்போது டைஜஷன் ஈஸி ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் ஆகுறதுக்கும் நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஊற வச்ச பாதாமை மார்னிங்ல சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதுல ஹெல்த்தி ஃபேட்டும் விட்டமின் இயும் இருக்கிறதால பிரெயின் ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. மெமரி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் இது உதவி பண்ணுது. விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதால ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின்னை ரெடியூஸ் ஆகுறதுக்கும் உதவி பண்ணுது. ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் இந்த ஊற வச்ச பாதாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் ஹெல்த்தி ஃபேட் இருக்கிறதால நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. நம்மளுடைய இதயத்தில் பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மாட்ரேட் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பாதாம் பருப்பில் ஃபைபரும் புரோட்டீனும் இருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சமாக இதை சாப்பிடும்போதே நல்ல ஒரு ஃபில்ஃபில் தரும். அதனால நம்ம ஜங்க் கிரேவிங்ஸ் எல்லாம் குறையும். ஆனால் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா கலோரிஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதாமை எப்படி ஊற வச்சு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 பாதாமை ஒரு கப்பு தண்ணீரில் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடலாம். அதிக சால்ட்டோ சுகரோ எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். இதில் ஒரு நாளைக்கு இதோடைய அளவு பார்த்தீங்கன்னாலே ஒரு 5-8 பாதாம் சாப்பிட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதுதான் ஊற வச்ச பாதாம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க ஒரு சிம்பிளான ஒரு டீட்டெயிலு. நீங்களும் ஊற வச்ச பாதாம் சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சன்ல இன்னும் ஹெல்த்தி வீடியோஸை நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.